தம்பி, எல்லா ஐட்டமும் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. சமையல் எப்படி? கூட்டு பொரியல் மாதிரி இருக்கு, பொரியல் கூட்டு மாதிரி இருக்கு, சாம்பார் ரசமா இருக்கு, ரசம் மோர் மாதிரி இருக்குது, மோர் தண்ணி மாதிரி இருக்கு. மொத்தத்துல சுத்தமா ருசி இல்ல. அதை தவிர வேற எந்த குறையும் இல்ல. எல்லாம் சமயக்காரி சுந்தரியால ராவோட ராவா தூக்கிடுறேன். ஏங்க, ஒரு சேஞ்சுக்கு நாளைக்கு நான் சமைக்கிறேன். தம்பி, உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? எனக்கு தெரியாத வித்தையே கிடையாதுங்க. அப்ப நாளைக்கு நீயே சமைச்சிறேன். யோ, சமையல் சூப்பரா இருக்கணும். பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க, ஆனா பேருக்கு ஆசைப்படாதீங்க. அது எனக்கு தான். ராஜாராம், பரவாயில்லையே, தனியா கஷ்டப்பட்டு சமைக்கிறா போல இருக்குதே. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கணும். ஓகே, கீப் இட் அப். மார்னிங். தம்பி, சாம்பார்னா இப்படித்தான் இருக்கணும்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நீங்களே சமைச்சீங்களா? பின்ன ஆள் வச்ச சமைச்சாரு. அது இல்ல தம்பி, உங்கள மாதிரி எனக்கு ஒரு மகன் இல்லையே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ஏன் மகன் மாதிரி தனிமைப்படுத்துறீங்க? அத்தை, முறை மாறி போகுமா? உங்களை நான் அத்தைன்னு கூப்பிடலாமா? அதுக்கு என்ன, தாராளமா கூப்பிடுப்பா. அத்தை, என்னப்பா? கூப்பிட்டு பார்த்தேன். என்ன சார் கோவமா இருந்துட்டீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க சார். இவளை அத்தைன்னு கூப்பிட்டியே, அப்படின்னா நான் யார்? மாமா. உட்காருங்க சார். சாரா? மறுபடியும் சாரா? இல்லைங்க மாமா, உட்காருங்க மாமா. மாமா, இனிமே உங்களை மாமானே கூப்பிடுறேன் மாமா. உட்காருங்க. தட்ஸ் குட். சாப்பிடுங்க, அது ஆயிட்டு போகுது. ஏமா, தம்பியுடைய சமையலை பத்தி நாங்க எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறியே. ஒண்ணு இல்லப்பா, என்ன பேசுறதுன்னு தெரியாம தெரிச்சு போய் உட்கார்ந்திருக்கேன். சமையல் ரொம்ப பிரமாதம். அப்படி சொல்லுமா. அம்மா, இந்த சமையல்காரி சுந்தரி பண்ற சமையல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால என்னது நீ சொல்றத பார்த்தா இனிமே தினமும் ராஜாராமே சமைக்க சொல்லுவ போல இருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த வீட்லயே சமைக்க போறாரு? அத்தை வீட்ல தானே சமைக்க போறாரு. வெரி குட் ஐடியா. அப்படின்னா நீங்க ஊருக்கு போற வரைக்கும் தம்பி தான் இங்க சமையல். என்னாச்சு? போகிறீங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்க போல இருக்கு. வேற யாரு? அவங்க அம்மா அப்பா தான் நினைக்கிறாங்க. அம்மா அப்பா நீங்க தான் பக்கத்துல இருக்கிறீங்களா? இல்ல, அதான் எங்க அப்பா அம்மா நான் பக்கத்துல இருந்தா கூட என்ன நினைப்பாங்க. போதுப்பா, நிறுத்துப்பா. காலங்காத்தால இந்த பையன் எங்க போனா? டேய் குப்பலிங்க, ஏனுங்க, நம்ம வீட்டுல ராஜாராமன் ஒரு பையன் இருந்தான், அவனை பார்த்து காலவரும் மாட்டுத்தொழு பக்கம் போகும்போது பார்த்தனுங்க. இவன் அந்த பக்கம் போனா, நாமே அந்த பக்கம் போக மாட்டோம். நாத்தம் குடல புடிங்கிடும். ஏங்க? மாட்டுக்காரமன்னாரு ஒரு வாரமா வேலைக்கு வரல, தொழுவ சாக்கடை வாட அடிக்குது. ஐயோ, சீக்கிரம் வாங்க, அவர் தொழுத்துக்குள்ள போறதுல போய் கூட்டு வந்துடலாம். தொழுவத்தை இவ்வளவு சுத்தமா ஆக்கிட்டானே, தரையில இலை போடாமலே சாப்பிடலாம் போல இருக்குது. தம்பி, தம்பி, உனக்கு ஏன்பா இந்த வேலை? ஏங்க, நம்ம வீட்டு தொழுவமா இது? ஐயோ, இது உங்க வீட்டு தோணும் இல்லையா? காலையில இருந்து கஷ்டப்படுறங்க. நம்ம வீட்டு தொழுவந்தானா நம்ப முடியலையேங்கிறான். அடடா, எப்படி இருந்த இடம் எப்படி ஆயிடுச்சு. இதுல ஒரு வீடே கட்டலாம் போல இருக்கு. வீடு என்னங்க, கோயிலே கட்டலாம். வீடே கட்டலாம். ஏன்பா, நம்ம பண்ணையில எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க. இவர மாதிரி தொழில் சுத்தம் யாருக்காவது இருந்திருக்கா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவர் ஊருக்கு போற வரைக்கும் இந்த மாட்டை கழுவுறது, தொழுவம் பெருக்கி சுத்தம் பண்றது, இதெல்லாம் இவரே பாக்கட்டுமே. கரெக்ட். இனிமே கழுவுற வேலை எல்லாத்தையும் இவனே கவனிக்கட்டும். தம்பி, காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, போய் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு இன்னும் 4 மாடு வருது. போ, கோயில் கட்டமா அறிவு இருக்குதா உனக்கு? என்ன மிஸ்டர்,
நேத்து சமயக்காரனா ஆயிட்டீங்க, இன்னைக்கு மாட்டுக்காரனா ஆயிட்டீங்க, நாளைக்கு பைத்தியக்காரனா ஆனாலும் ஆவீங்க. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகனா மட்டும் ஆகவே மாட்டீங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா, மரியாதையா பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போய் சேர்றீங்க. சரசு, சரசு, எங்க அவ? யாரு? அவளுக்கு என்ன பிடிக்கலையா? நினைச்சேன். இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க? நான் வீட்டுக்குள்ள வரும்போது அம்மான்னு கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடல, ஏங்கன்னு கூப்பிடல, வாங்கன்னு கூப்பிடல, சரசு சரசு 2 முறை கூப்பிட்டேன். இன்னுமா என் உள்ள இருக்கிறது உனக்கு தெரியல? அப்ப நீங்க அவளை அடியோட மறந்துட்டீங்களா? மேலோட மறந்துட்டேன். இனிமே பேச்சே எடுக்காது. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் அந்த பவர் இருக்கே, என்ன கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இங்க இழுத்து வந்து. ஏம்மா, எவ்வளவு நேரம் தான் இந்த சட்டைய கல்லு மேல போட்டு அடிப்பேன்? எங்கம்மா இருக்கு உன் நினைப்பு? என்னம்மா இது? புத்தம் புது சட்டையை அடிச்சே கிழிச்சிட்டே. உனக்கு யார் மேல கோவம்னு எனக்கு தெரியுது. என் பையன் உன்னை பார்க்க வரலன்னு இன்னைக்கு சட்டையை அழிச்சு கிழிச்ச, நாளைக்கு என்னையே கிழிப்பேன். என் பையனும் அந்த பொண்ணு ஒன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க 2 பேரையும் சேர்த்தே கிழிப்பேன். இது சரிப்பட்டு வராது. அவன் இங்க கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். விடுறே, நிம்மதியா தூங்கலான்னு போனா எங்க இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு போற? அங்க நடக்கிற அக்கிரமத்தை பாருமா. என்னாச்சு? அடேங்க அப்பா, என்ன தத்துவம், என்ன தத்துவம்! எங்க இன்னொரு தடவை சொல்லு. கடவுள் இல்லை. என்னடி சொல்ற? என்னமோ பெருமையா பக்திமான் உத்தமன் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த ராஜாராம் அப்பா கிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிவ சிவா, நான் இதை நம்ப மாட்டேன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை கையோட கூட்டிட்டு போறேன். இந்த பாரு, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, இந்த நிமிஷமே அவனை ஊரை விட்டு துரத்திடுறேன். வா. கடவுள் இல்லைன்னு நீ எதை வச்சு சொல்ற? உங்களை வச்சுதான் மாமா. நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி. நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்கன்னா அது உண்மையாதானே இருக்கும். சில பேர் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாங்களேப்பா. சொல்றவனுங்களை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப தூணியும் துரும்பியும் கும்பிட வேண்டியதானே? அதை விட்டு அதுக்கு கோயில் குளம் கும்பிடுறாங்க. சபாஷ், சரியான விளக்கம். இன்னும் சில பேர் சொல்றானுவ, கடவுளும் கரண்ட்டும் ஒண்ணுதான், கண்ணுக்கு தெரியாம தான் இந்த 2மே வேலை செய்யும் அப்படின்றானுவ. உங்களை எப்படியோ கவுக்க பாத்துருக்காங்க. நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க மாமா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். கரண்ட தொட்டா ஷாக் அடிக்கும், கடவுளை தொட்டா ஷாக் அடிக்கணும்ல. அப்படியே ஷாக் அடிச்சாலும் ஷாக் அடிக்கிற கடவுள் நமக்கு தேவையா? தேவையே இல்ல. இன்னொரு விஷயம், சில மூதேவிங்க, அதான் உங்க அத்தைய சொல்றேன், மௌன விரதம் இருந்தா பின்னால பெருசா பலன் கிடைக்கும்னு சொல்றாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிற? நீங்களும் அத்தை மாதிரி புண்ணாக்கா இப்படி முட்டாத்தமா எல்லாம் கேக்குறீங்க? உங்க அறிவுக்கு தான் எட்டு இருக்குமா மாமா? உங்களுக்கு அறிவு இருக்குது, ஆனா நீங்க இந்த ரூட்ல திங்க் பண்ணல மாமா. ஒரு நாள் மௌன விரதம் இருந்தாவே இவங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கின்றாங்களே. வாழ்க்கை முழுக்க பிறந்ததுல இருந்து பேசாமையே இருக்காங்களே ஊமைங்க, அவங்க எல்லாம் என்ன கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல. அடேங்க அப்பா, மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு. உனக்குள்ள பல விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது. ஒரு நாள் உன்னை உட்கார வச்சு சப்ஜாடா உருவிடுறேன். மத்தமா பேங்க் வரைக்கும் போகணும், இல்லன்னா பைக்குள்ள இருக்கிற பணத்தை வேணா உருவிடுவான். வர்றேன். அப்பா, இத கழட்டி விடுறதுக்காடி நம்ம கழட்டு பழகுது. ஜவ்வுனா ஜவ்வு, இந்த லவ்வுக்கு என்ன ஜவ்வுடாப்பா. அத்தை, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? கோவில் எதுக்குன்னு அவர்கிட்ட கேட்டியே, அப்பவே வந்துட்டேன். அப்படி ஒரு கோவில் இருந்ததுனால தான் உன்னை என்னால சந்திக்க முடிஞ்சது. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்? இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ யாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத்தை, நான் கடவுள் இல்லைன்னு சொன்னதான். ஆனா ஏன் சொன்னேன்? ஏன் சொன்ன? அப்படி கேளுங்க, தேங்காய் வச்ச மாதிரி பதில் சொல்றேன். யதோ யஹா அதே சுகா, யதோ மகா அதே யமஹா. இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலையேப்பா. சரி, வள்ளலார் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? அவர் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அறத்துப்பால், பொருட்பால், ஆவின் பால் எழுதினாரு. அவரை பத்தியா தெரியுமா? அதுவும் தெரியலையே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன திட்டி இருக்க மாட்டீங்க அத்தை, பாராட்டி இருப்பீங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனை எதிரியா நினைக்காத, அவனை தண்டிக்காத, அவனை நண்பனா நினைச்சு படிப்படியா நம்ம வழிக்கு கொண்டு வரதுதான் தர்மம், மத்ததெல்லாம் அதர்மம். அதத்தான் அதே யகா அதே சுகா அதே மகா அதே யமகா. அத்தை, உங்க பக்திக்கு இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருப்பா, நான் இதெல்லாம் படிக்கவே இல்ல. மாமா வழியிலே போய் அவரை படிப்படியா நம்ம வழி கொண்டு வரலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்களே அத்தை. நான் அவசரப்படலப்பா, எல்லாம் இவளாலதான். அம்மா சுமாரி, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவரை போய் தப்பா நினைச்சிட்டியே.
முதல்ல அவட்ட மன்னிப்பு கேளு. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. போற வேகத்துக்கு உடனே பஜனை ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைப்பா? ஜெயிச்சுக்கிட்டே வரமா? ம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பனை கவுத்தேன், இப்ப அம்மாவை கவுத்தேன். இன்னும் 1-2 நாள்ல ஒன்ன குப்பரை கவு அதுதான் நடக்காது. நடத்தி காட்டுறேன். ம். ஏங்க இதுல சிக்கு புக்கு ரயில் பாட்டு வருமா? அடி கள்ளி பாட்டுன்னு பாட்டு ரயிலே வரும் பாரு இப்ப. ஓ சிக்கு புக்கு ரயிலே இது கலக்குது பாரு வசையில. ஜிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. ஐயா நீங்க ஐயா கண் கலங்குறீங்க? தம்பி, வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா. ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என்ன ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. ஐயா ரொம்ப என்ன புகழாதீங்க. ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமையாக மாட்டியா? அது இல்ல தம்பி, எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு. அதுல உங்களை மியூசிக் டைரக்டரா போடணும்னு சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? வந்த இடத்துல எனக்கு இவ்வளவு பெரிய சுமையா? இருந்தாலும் அந்த சுமையை உங்களுக்காக சுமக்கிறையா? உங்களுக்காக சுமக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க. கேளுங்க. ஜமுக்காலோ ஜமுக்காலோ ஓ ஜமுக்காலோ. என்ன தம்பி வாசிக்கிறீங்க? இது ஒரு சமுக்காலம் வைக்கிறவருடைய சோக பல்லவிங்க. நல்லா இருக்குல்ல? பல்லவி நல்லா இருக்கு தம்பி. சரணம் போடுங்க. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. நான் கேட்டது இந்த சரணம் இல்ல, பாட்டுல வர சரணம். டெம்போ இல்லைங்கிறீங்க. ஆமா. இப்ப பாருங்க. சரணமப்பா சரணமப்பா சாமியே, வரணுமப்பா சாமியே. பிரமாதம். எல்லாம் நான் போட்டதுங்க. வெளியில சில பேர் தான் போட்டுன்னு சொல்லுவேன், நம்பாதீங்க. நான் நம்ப மாட்டேங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் என் முதலாளி ரீல் ரங்கசாமியை கூட்டிட்டு வரேன். அவர் வந்து கதை சொன்னாருன்னா செத்திடுவாரு. ஐயா இன்னைக்கு வேணாம். நாளைக்கு நல்ல நாளுங்க. நாளைக்கு நல்லலாமே. நீங்க இங்கே இருங்க, நான் வரேன். மாடி ரீல் ரங்கசாமி அம்மா பெட்டிக்கு பில்லு போட்டாலும் போட்டு. அடியே கங்கம்மா, நல்ல வேலை தப்பிச்சான். அவன் மட்டும் இங்க வந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, நம்மள அறுத்து 6 கூட ஆக்கியிருப்பான். அது சரிங்க. வந்த வேலையை விட்டுட்டு என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் ஆர்மிய போட்டியும் கையுமா? அடியே கங்கம்மா, நீ கவலைப்படாதடி. போகும்போது ரங்கசாமி அட்வான்ஸையும் ராஜாராமட்டையும் வாடகை வாங்கிடலாம். ராஜாராம் தான் இருந்த வரைக்கும் வாடகை கொடுத்துட்டானே. அதுவும் இல்லாம பிள்ளைகிட்ட எதுக்குங்க வாடகை வாங்கணும்? ஆமா, நீதான் 10 மாசம் சுமந்து பத்த போட்டனா. இந்த மாதிரி அவனுக்கு அம்மா அப்பாவை நடிக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்குறான். நீ பாட்டுக்கு பாசத்தை காட்டி கவுத்திராரி, அப்புறம் நம்ம யாருங்க தெரிஞ்சு போவோம். என்ன என்ன சொன்ன? அவங்க 2 பேரும் ராஜாராமோட உண்மையான அப்பா அம்மா இல்லையா? ஆமாப்பா, கடவுளையே சந்தேகப்படுற நீங்க இந்த மனுஷங்களை சந்தேகப்படாம போயிட்டீங்களே. எதுக்காக அவங்க என்ன ஏமாத்தி இருப்பாங்க? எதுவா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க 3 பேரையும் நிக்க வச்சு சிட்டுக்குருவி மாதிரி சுட்டு தள்ளிடுறேன். என்ன சார், துப்பாக்கி எங்கேயுமா? வேட்டைக்கா? ஆமா, மனுஷ வேட்டைக்கு. மரியாதையா உண்மையை சொல்லல. இப்ப இங்க பாடி டெட் பாடி. உண்மையிலேயே நீங்க ராஜாராம பெத்தவங்களா? ஏன் சந்தேகம்? நாங்க தான் உண்மையான அப்பா அம்மா. ஏங்க நீங்க என்னமோ பாக்குறத பார்த்தா நாங்க என்னமோ அந்த ஊரு கோயிலுக்கு புதுசா சாமி கும்பிட வந்த மாதிரியும், ராஜாராமுக்கு அம்மா அப்பாவா நடிக்க சொல்லி ஒத்துக்கிற சொல்ல மாதிரியும் இருக்கு. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. என்னங்க இப்ப என்ன சொன்னீங்க? பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன். தம்பி சிட்டி, டேய், வந்துருமா? ஐயோ. இந்த பைத்தியக்கார வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன்னா நான் உங்களோட பெரிய பைத்தியம். சுட்டு பொசுக்கிடுவேன், ஜாக்கிரதை. ஏங்க துப்பாக்கி அப்படியே அந்த பக்கமா திருப்புங்க. டேய், நான் மிலிட்டரிக்காரன். எந்த பக்கம் எப்படி சுடணும்னு எனக்கே சொல்லி தெரியா? ஐயோ அது இல்லைங்க, அவனே வர்றான், அவன்கிட்ட கேட்டா தெரிஞ்சு போகும் சொன்னேன். அங்க பாருங்க.
என்ன மாமா பிராக்டிஸா? தலைக்கு மேல ஒரு ஆப்பிள் வைக்க சொல்றீங்களா? வேணாம், வெறும் தலையோட நில்லு. மாமா நிறுத்துறா. இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்ட உன் வாயிலேயே சுட்டுருவேன். ஏண்டா இவங்க தான் உன்னை பெத்தவங்களா? உண்மையை சொல்றா. ஏன் பொய் சொன்ன? சொன்னேன், பொய் சொன்னேன். ஆனா ஏன் சொன்னேன்? ஏன் பொய் சொன்னேன்னு ஒன்ன நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன நீ கேட்காத, சொல்லு. சொல்றேன் மாமா, அந்த சோக கதையை சொல்றேன். கிபி 1960வது வருஷம். ஏய், வருஷம் தேதியோட சரித்திர கதையெல்லாம் என்கிட்ட விடாத. ரத்தன சுருக்கமா சொல்லு. எங்க அப்பா பேர் ரத்தனம். எல்லாரும் மாதிரி நான் குழந்தையாவே பிறந்தேன். எல்லாரும் மாதிரி நான் மடமடமடன்னு வளர்ந்தேன். என்ன எல்லாரும் மாதிரி எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. ஒரு நாள் எங்க கிராமத்துல புயல், மின்னல், இடி, மழை, வெள்ளம். திரும்பி பாக்குறேன், ஊரே காணோம். என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் போல எங்க அப்பா அம்மா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளத்திலையும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தட்டு தடுமாறி தவழ்ந்து கரையோரமா ஒதுக்குச்சு. அந்த ஜீவன் யார்? 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 நான் தான் மாமா. அப்படி கரையோரமா ஒதுங்கின இந்த ஜீவனை எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடாம வேற எப்படி மாமா கூப்பிடுறது? எப்படி மாமா கூப்பிடுவேன்? அம்மா, மகனி, அப்பா. ஓ, இப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடுற பசங்களை பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க மாமா, யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வளர்த்தவங்க இருக்கிறாங்க, அத்தை மாமான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்ட மாமா. ஆனா அதையே நீங்க தப்பா நினைக்கும் போது நான் இந்த வீட்டுல இருக்கலாமா? நல்லா இருக்கு. கூப்பிட்டீங்களா? மூக்க உறிஞ்சின தம்பி. வேண்டாம்ப்பா, நீ எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. தம்பி, உன் சோக கதையை கேட்டு என் இதயமே கரைஞ்சு போச்சு. நீ எப்பவும் போல எங்களை அத்தை மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருப்பா. தேங்க்ஸ் அத்தை. நீங்க எவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் இங்கேயே இருக்கேன். ஐ எம் வெரி சாரி ராஜாராம். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சோதிச்சுட்டேன். போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்னங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன ராஜாராம நம்ம வீட்டு மருமக பிள்ளையா ஏத்துக்கிறது என்ன? எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இத்தனை வருஷம் உன் கூட இருந்து இது கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்திலேயாவது நாம ரெண்டு பேரும் ஒத்து போறோமே. ஆமாங்க, இப்படி ஒரு நல்ல பையன் நமக்கு மருமகனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏம்மா, அவர் நல்ல மருமகன் தானே எதை வச்சு சொல்றீங்க? என்னம்மா சொல்ற? நீங்களே யோசிக்கிறீங்க, நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே முடிவு பண்றீங்க. அவர் நல்லவர் தாங்கிறதுக்கு என்னமா ஆதாரம்? என்னம்மா பேசுற? மீனாட்சி, சாந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குது. ராஜாராமன் உண்மையிலேயே நல்லவனானு அவனே நிரூபிக்கிற வகையில 3 போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி வைக்க போறீங்க? அதான் சஸ்பென்ஸ். போட்டியை நான் வைக்கிறேன், முடிவை நீங்க பாருங்க. உட்காருங்க. என்னதுக்கு சார் கூட்டம் நீங்க? வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு என்னோட பர்த்டே. உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கலான்னு கூட்டு வந்தேன். உட்காருங்க. பேரர், 2 இட்லி சாம்பாரா? இட்லி சாம்பாரா? ஜோ கிடைக்காதீங்க. ஏன் சார், என் முதலாளி அடிக்கடி உங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு உங்ககிட்ட? கேட்ட கேள்வி சரி, கேக்குற இடம் தான் சரியில்லை. இது யாருக்கு? இது உங்களுக்கு. யார் கேட்டது? சார் 2 ஆர்டர் பண்ணாரு. அவர் ஆர்டர் பண்ணாருன்னா நீ கொண்டு வந்துருதா? நான் யார் தெரியுமா? டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல சார், சும்மா ஒரு ஜாலிக்கு தான். சார், முதல் ரவுண்ட் உள்ள போறதுக்கு முன்னாலேயே என்ன அடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, இன்னும் 2 ரவுண்ட் அடிங்க சார். அதுக்கப்புறம் 4வது ரவுண்ட் ஏண்டா கொண்டாடல நான் ஏன் என்ன அடிக்க போறீங்க? குடியா அடிங்க, சகஜம் சார். சகஜமா? நான் யாரு? இந்த ஊருக்குள்ளேயே, ஏன் இந்த பாருக்குள்ளேயே சிறந்த மனிதன் ஜெகநாதன், அவர் சிஷ்யன். நான் இந்த பாருக்குள்ள நுழையிறத பார்த்தாருன்னா அவமானத்துல தலையை குனிச்சிருவாரு. அவர் பேரை காப்பாத்த முடியலனாலும் கெடுக்காமலாவது இருக்கணும்ல. பல்ல தேய்ச்சி 10 வருஷம் இருக்கும். நீ என்ன மாத்த போறியா? கன்னத்துல அடிச்சாலும் கிளாஸ்ல இருக்கிறத அடிக்கல. சுத்தமான பையன். ஐயோ, என்னாச்சுப்பா? என்னங்க, ஏதாவது ஆக்சிடென்டா? நடந்தானே போறீங்க? ஆக்சிடென்ட் இல்ல, ராஜாராமுக்கு வச்ச டெஸ்ட்ல கிடைச்ச பரிசு. அம்மா, புரியலீங்களே. நான் சொல்றேன், அவர் குடிகாரனா இல்லையான்னு அப்பா டெஸ்ட் பண்ணிருப்பாரு. ராஜாராம் ஃபுல்லா ஏத்திட்டு இவரை புரட்டி புரட்டி அடிச்சிருப்பாரு. அப்படிதானேப்பா? நீ ஒண்ணு, போதையில அடிச்சா இந்த மாதிரி குறி தவறாம அடிக்கவே முடியாது.
சொல்லையா. அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு. மாப்பிள தங்கமானவர். விஸ்கி பாட்டில் எடுத்து அவர் முன்னால வச்ச உடனே நான் ஜெகநாதர் சாரோட மாப்பிள எனக்கே தண்ணி காட்டுறியான்னு பிச்சிட்டாரு. அடேங்க அப்பா, மாப்பிள என் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த சந்தோஷத்துல வலியே மறந்து போச்சு. பாத்தீங்களா, இப்படிப்பட்ட மாப்பிளைய போய் சந்தேகப்பட்டீங்களே. அதுக்காக ரெண்டாவது டெஸ்ட் வைக்காம விட்டுற முடியுமா? வச்சிருவோம். உலக்க மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறிய. ஒத்தவங்க கொடுக்க சுடு தண்ணி ரெடி பண்ணு போ. யோ, நீ என்ன பண்ற? நாளைக்கு தளதளன்னு தக்காளி பழம் மாதிரி ஒரு அழகான பொண்ணை செட்டப் பண்ற. இதாங்க நான் சொன்ன பொண்ணு. ஏயா இப்படியே கூட்டிட்டு வந்த? ஆமா, பாப்பா சொன்னபடி எல்லாம் செய்யுமில்ல? பிரமாதமா செய்யும். வேணா நீங்களே பாருங்க. ஏயா பாப்பா பண்ணும்போது நான் என்ன பக்கத்துல இருந்தா பார்க்க போறேன்? பையன் வந்துகிட்டு இருக்கிறான். உன் கைவரிசையை காட்டிடு. போயா, மறைஞ்சிருந்து பாப்போம். நீ ஒரு இம்சை. ஐயோ, பாம்பு கடிச்சிருச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்களே. ஐயோ, அம்மா. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இங்கயா? இங்க? ஐயா, இப்ப புரிஞ்சுச்சா? இப்பதான் புரியுது. எங்க புரிஞ்சுக்காம போயிடுங்கன்னு பயந்துட்டேன். எப்படி? பொடிங்கும். என்ன யாருன்னு நினைச்ச? இந்த ஊர்ல எதுக்குமே சரியாம சாயாம நிமிர்ந்து நிக்கிற ஒரு இமயமலை. அந்த மலையோட நிழல்ல வாழற ஒரு சின்ன செடி நான். அந்த இமயமலை யார் தெரியுமா? ரிட்டையர்ட் மேஜர் ஜெகநாத். கேக்குதா? இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இல்ல, அந்த மலையை பத்தி நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். பயக்கிறியா? என் சாந்திக்கு மட்டும்தான் என் மனசுல இடம் உண்டு. சபாஷ், மாப்பிள ஜெயிச்சிட்டார். ஓ தேவி, மறைஞ்சிருந்து பாக்குறதுக்கு முள்ளு போதர் தான் கிடைச்சதா? காலை கிழிச்சிருச்சு. ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி நோன்றீங்க? ஒண்ணு இல்ல, ராஜாராமுக்கு ரெண்டாவது டெஸ்ட் வச்சேன்ல, அப்ப பட்ட அடி. மறைக்காம சொல்லுங்கப்பா. டெஸ்ட்ல பட்டாடியா இல்ல ராஜாராம் உங்களை அடிச்சிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவனை பத்தி நீ எப்பவும் தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கிற. அவன் உன்னை பத்தி நல்லதாவே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் நல்லவனா கெட்டவனான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணினேன். சிவசிவா, ஏங்க உங்க புத்தி ஏன் இப்படிலாம் போகுது? கன்றாவி பைத்தியம். ராஜாராம் புத்தி எப்படி போகுதுன்னு பார்க்கத்தான் இந்த ஏற்பாடு. அவன் அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என்னங்க சொன்னா? சொல்றேன். நீ இமயமலை பார்த்திருக்கிறியா? ஆமா, நீங்க என்ன பழனி மலைக்கே கூட்டு போனது இல்ல. அவன் அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எங்க மாமா ஜெகநாத் இமயமலை மாதிரின்னா. அது மட்டுமா, நம்ம சாந்தியை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா? என் மனசுல சாந்தியை தவிர வேற எவனுக்குமே இடம் கிடையாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாம்பாரு ஒரு அறை. அடேங்க அப்பா, அப்ப நீ இல்லாம போயிட்டியே. கண்ணம் கொள்ளாத காட்சியா இருந்துச்சு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் வைக்க போற கடைசி டெஸ்ட்ல ராஜாராம் பாஸ் பண்ணாதான் அவன் நம்ம வீட்டுக்கு மருமக பிள்ளை. என்ன டெஸ்டுங்க அது? அப்படி கேளு. பிரதாப் தான் சாந்தியை கட்டிக்க போறான்னு ராஜாராம் கிட்ட சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு அவன் கோவப்படாம பெருந்தன்மையோட, மாமா சாந்தி எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழட்டும் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு உண்மையிலேயே சாந்தி மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பிரதாப்ப நாரா கிழிச்சான்னு வச்சுக்கையே, அவனுக்கு உண்மையிலேயே காதல் இல்லைன்னு அர்த்தமாயிடும். எப்படி? அப்பா, இதுக்கு முன்னாடி டெஸ்ட பத்தி நான் எதுவுமே சொன்னதில்ல. ஆனா இப்ப வைக்கிற டெஸ்ட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதுல ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா சார், இது எனக்கும் ரிஸ்க். சாந்தி சொல்றதுதான் கரெக்ட். எது ரைட் எது ராங்னு இந்த மேஜர் ஜெகநாத்துக்கு நல்லாவே தெரியும். கடைசி டெஸ்ட் நடந்தே தீரும். மாமா, மாமா, நில்லுங்க மாமா. உனக்கு என்ன அறிவு இருக்கா? அப்பா சீரியஸா இருக்காரு, இந்த ஆட்டம் போட நீ. அவருக்கு ஒண்ணும் ஆகல. சீரியஸா இருக்காருன்னு தண்ணி ஊத்திச்சு. அது சும்மா நான் அனுப்புற வதவி. மாமா, இன்னுமா புரியல? ஏய், ஒரு பொம்பளை இப்படி பேசலாமா? ஒரு ஆம்பளை இப்படி பேசாம நிக்கலாமா? அரசு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுமா. 2 நாள் தான் போதுமா தாயே? போதும். அம்மா சரசு எங்க மாவ? 2 நாள் டைம் கேட்டு போயிருக்காரு மாமா. வந்துருவாரு. வந்துருவாரு.
உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஜெகச்சால கில்லாடி. அப்படின்னா இது கூட உனக்கு தெரியல. நீ அவனை பத்தி என்ன தெரிஞ்சுக்க போற? இந்த பாருமா, இனிமே நாம குடும்பத்தோட செத்தோன்னு தந்தி கொடுத்தா கூட அவன் இங்க வர போறதே இல்ல. மாமா அதுக்காக நீ கவலைப்படாத. அவன் தானே இங்க வரமாட்டான். நாம அங்க போயிடுவோம். சரி மாமா. வணக்கம் மாமா. வாங்க மிஸ்டர் ராஜாராம். கல்யாண பொண்ணு இல்லையா, வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுது. வர 16ஆம் தேதி முகூர்த்தம். சாரி, உங்ககிட்ட சொல்லாமலேயே பிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன மாமா, பரவாயில்ல. ஆமா, சாந்திக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? என்ன அப்படி கேக்குறீங்க? அவ ஆசைப்பட்டதுனால தான் இந்த கல்யாணமே. ஓ, வாங்க மாப்பிள. ஏன் மாமா, என்னதான் மாப்பிள்ளை ஆயிட்டாலும் சத்தம் போட்டு தான் கூப்பிடணுமா? நான் உங்களை கூப்பிடல, அவரை கூப்பிட்டேன். மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்க? ஆமா, சாந்தியை கட்டிக்க போற மாப்பிள அவர் தானே. ஹலோ, என்ன மாமா இது? கல்யாணத்துக்கு புது துணி வாங்கலாம்னு சொன்னீங்க, இவரோட உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். சாரி, புறப்படும் போது திடீர்னு ஒரு இம்சை. இந்தாங்க மாப்பிள்ள காஃபி. இந்த காப்பி கீப்பில அப்புறம் இருக்கட்டும். முதல்ல எனக்கு ஒரு தெரிஞ்சாகணும், உண்மையான மாப்பிள்ளை நானா அவனா? இங்க உண்மையான மாப்பிள பொய்யான மாப்பிள எல்லாம் கிடையாது. ஒரே மாப்பிள, அது என்னோட மேனேஜர் பிரதாப். அத்தனை டெஸ்ட் ஜெயிச்ச ராஜாராம் இந்த டெஸ்ட்ல தோத்து போயிட்டானே. இதுக்குதாமா நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வேண்டான்னு. ராஜாராம் ஜெயிச்சிருவான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எப்படி பண்ணிட்டானே. சார், அடிக்கிறது நிறுத்த சொல்லுங்க, இல்லாட்டி பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இல்லடா. டேய், நிறுத்துப்பா. நீ இவ்வளவு கெட்டவனா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. யாரு? நான் கெட்டவனா? இவன் கெட்டவன் மாமா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் சாந்தி இவனை கட்டி வைக்கிறது நான் சம்மதிக்கவே மாட்டேன். அதான் ஏன்னு கேட்கிறேன். சொல்றேன், இவன் ஒரு கேப் மாதிரி, கேடி சோமாரி குடிகாரன். சார், இவன் சொல்றது போய். எதுனா போய்? அன்னைக்கு பாருக்கு கூட்டு போய் என்ன கவுக்க பாத்தியா, அது பொய்யா? இல்ல ஒரு பொண்ணு கூட லிங்க் பண்றதுக்காக எனக்கு மாமா வேலை பாத்தியா, அது பொய்யா? கங்கடா என் மாமா, அவர்கிட்டயே நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்த பாக்குறியே, அது பொய்யா? மாமா, சாந்தி எனக்கு கிடைக்கல என்ற பொறாமையில் நான் அடிக்கல மாமா. குத்து வழக்கு மாதிரி இருக்க சாந்தியை ஒரு குடிகாரனை கட்டி கொடுக்கணுமேன்றதுக்காக தான் மாறிச்சேன். எனக்கு கிடைக்காத சாந்தி வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற சேடிஸ்ட் இல்ல மாமா இந்த ராஜாராம். என் சாந்தி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அத தூரம் இருந்து பார்த்து நான் சந்தோஷப்படும். எனக்கு அது போதும். வர்றேன் அத்தை, வர்றேன் சாந்தி, வரேன் மாமா. சாரி, வர்றேன். மாப்பிள்ள ராஜாராம் அசத்திட்டாரு. அப்பா பேசிட்டு இங்கே நிக்கிறீங்களே, அவர் போறாரு. மகிழ்ச்சியில மலைச்சு போய் நின்னுட்டம்மா. மாப்பிள்ள ராஜாராம் இல்லங்க, ஐ எம் சாரி. நாங்க வச்ச எல்லா டெஸ்ட்லயும் நீங்க தேறிட்டீங்க. இனிமே இந்த வீட்டுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. இதாவது உண்மையா இல்ல இதுவும் டெஸ்டா? நோ நோ நோ, இனிமே உங்களுக்கு எந்த டெஸ்டும் கிடையாது. நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்த சந்தோஷமான நேரத்துல இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேன். என் கூட வந்தாங்களே அவங்க எங்க அப்பா அம்மாவே இல்ல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, வளர்த்தவங்கன்னு. அதுவும் இல்ல, அவங்க எங்கே வளர்ந்தாங்க, நான் எங்கே வளர்ந்தேன். அப்ப உங்க அப்பா அம்மா வருவாங்க கூட என் முறை பொண்ணோட. அவங்களை எப்படியாவது சமாதானம் பண்ணி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது உங்க ஐயா, ஐயா, நீங்க எந்த ஊரு தானா? இப்போதைக்கு இதே ஊர் தான். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. தெரியுமா தெரியாதா? ஐயா, இவன் எங்களோட புள்ள. என்ன? எங்க மகங்க. என்ன மாமா சொல்றாரு இவரு? அதானே, நல்லா பார்த்து சொல்லுப்பா. அடா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 , ஆத்தா பண்டிய புள்ளியோட போட்டோவை காட்டி தெரியுமான்னு கேட்டா என்னங்க நியாயம் இது? அப்படியா? இவனுடைய பேர் என்ன? ஏங்க, பெத்தவங்களுக்கு பிள்ளைக்கு பேர் வைக்க தெரியாதா? ஏ கங்கம்மா, பேர சொல்றேன். எங்க மகன் பேரு ராஜாராம். ராஜாராம். ராஜாராம்னு மட்டும் சொல்லு, ஏன் பையன்னு சொல்லாத. பின்ன என்ன உங்க பையன் நான் சொல்றீங்க? நாங்க தாங்க அவனுக்கு உண்மையான ஆத்தாப்ப. சரசு, பையில இருக்கிறத எடுமா. ஆமா மாமா, செய்ய வேண்டியது செஞ்சதான் சொல்லுவாங்க. எம்மா எம்மா, என்ன லஞ்சமா? அதுக்கு வேற ஆளை பாரு. நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் ராஜாராமுக்கு ஆத்தாப்ப நாங்கதான். பாப்பா, என்னது இது? கத்தி தலையில குத்துனா வயித்து வழியா வந்துரும். இந்தாப்பா, ஒருத்தனுக்கு நான் தான் அண்ணன், நான் தான் தம்பி, நான் தான் மச்சான், நான் தான் மாமன்னு என்ன போய் வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் தான் அப்பன்னு போய் சொல்றான் பாரு, அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. விடாதம்மா. அப்படிலாம் சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்படி கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. என்ன நடந்துங்கிறத முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் உண்மையா அடுக்கடுக்கா சொல்லி உட்காருங்கயா. அப்படி வா. ராஜாராம், ராஜாராம். என்னடா ஓடி வர? அப்பா கதை சொல்றது துரத்துறாரா? எங்க அப்பா துரத்துனா பரவாயில்லையே, உங்க அப்பா எல்லாம் துரத்திட்டு வராரு. எங்க அப்பாவா? உன்னை பெத்த அப்பாப்பா. அங்க பாரு. ஏமா, நீ இங்கே இரு, அந்த பையன் இருக்கான பாத்துட்டு வர. சரி மாமா.
ஐயோ இந்த ஆள் வரத பார்த்தா அலைக்க தூக்கி போயிடுங்க. டேய் கல்யாணம் முடிவு வரைக்கும் இந்த ஆள் கண்ணே படக்கூடாது. என்ன பண்ணலாம்? அப்படியே கண்ணை முடிக்க போடா. மரப்பெட்டி மர்ம பெட்டி அப்படியே உள்ள வைக்க எனக்காக செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. மூச்சு எப்படி வருது? வெளியே இருந்து நான் விடுறேன். மூச்சு வந்தா ராஜாராம் ராஜாராம் இல்லைங்க. டேய் இந்த மூர் மார்க்கெட் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், உண்மையை சொல்லு. எங்க ராஜா? எங்க ராஜாராம்? இந்த பாரு, எனக்கு உன்னையும் தெரியும் அவனையும் தெரியும். இன்னைக்கு அவனை பார்க்காம இங்க இருந்து நகர போறதில்ல. சார் நீங்க இங்க இருந்து நகர்ந்தாதான் ராஜாராம பார்க்க முடியும். என்னடா சொல்ற நீ? நீங்க இங்க இருந்து போனாதான் ராஜாராம நான் உள்ள இருந்து முடியவே முடியாது. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். அப்படி என்னங்க நான் தப்பா சொல்லிட்டேன்? என்ன தப்பா சொன்னா பரவாயில்ல, நான் கதை சொல்றதையே தப்புன்னு சொல்றியே. பின்ன என்னங்க, பொழுது விடிஞ்சதுன்னா 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு பயந்துகிட்டு பால்காரன் காய்கறிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நாயில ஓட வேண்டி இருக்கு. நீங்களே சொல்லுங்க. ஏண்டா தனபால், இவர் யாரா? இவரு ராஜாராமோட அப்பா. அவனை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டான்னு பிடிவாதமா ஏறி உட்கார்ந்திருக்கார். பொட்டியில இருந்து கீழே இறங்குங்க. ஏன்? எப்ப நான் சொல்ற கதை பிடிக்கல நீங்க பொண்டாட்டி சொல்லிட்டாலோ அதுக்கப்புறம் நான் எழுதின கதை இந்த பொட்டிக்குள்ள இருக்க கூடாது. எரிக்க போறேன், கீழே இறங்குங்க. எப்பா இந்த பொட்டியை எரிக்காதீங்க, இது உயிர் பிரச்சனை. தம்பி, அவர் ரொம்ப மனவேதனையில் இருக்காரு. இந்த பொட்டியை கொளுத்துறாதான் அவருடைய வேதனை தீரும்னா அவர் ஆசைப்படியே நடக்கட்டுமே. டேய் தனபால், உங்க அப்பா அந்த பெட்டியை கொளுத்தல, என்ன நானே கொளுத்திப்பேன். அப்பா நீங்க எழுதுற கதையை நீங்களே கொளுத்த கூடாது, நான் கொளுத்துறேன். எல்லாம் உள்ள போங்க, உள்ள போங்க, போங்க போங்க. என்ன என்ன கேணைன்னு நினைச்சியா? அப்பா உனக்கு தெரிஞ்சு போச்சா? தெரியாம இருக்குமா மடையா? தீப்பெட்டி இல்லாம எப்படிடா கொடுத்துவ? இந்த அப்பா அப்பா பின்ன என்ன சித்தப்பா? முழுசா உள்ள இருக்க உள்ள இருக்கிறேன். போயிட்டாங்களா? ஐயோ ஆத்திரத்தை அடக்கலாம், இங்க அடக்க முடியாது. எப்பா டேய் சொல்லுங்கடா, சாந்தியை கடந்து சொன்னது யாரு? சொல்லு. அவங்கதான். ஆமா நான் தான். இவர் எண்ணெயில வச்சிருக்காங்க உண்மைதானா? எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா உயிரையே கொடுத்து காப்பாத்துவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வச்சு 4வது டெஸ்ட். இவரு அதுலயும் ஜெயிச்சிட்டாரு. நீங்க சாதாரண மாப்பிள்ளை இல்ல, கில்லாடி மாப்பிள்ளை. மாமா இன்னும் லேட் பண்ணாதீங்க, அப்புறம் நிஜமா உங்க பொண்ணை கடத்திடுவேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நடக்காது, நடக்க விட மாட்டேன். ஏங்க விவகாரம் பண்றதுக்குன்னே வர்றீங்களா? அவருக்கு வேலையே அதாங்க. டேய் விவகாரத்தை தீக்கிறதாண்டா என் வேலை. எனக்காக யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. அத்தான் விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். இந்த பாருமா, ஏப்பா, அந்த பொண்ணே ஒத்துக்கிச்சு இல்ல, அப்புறம் ஏன் தயார் பண்ற? பேசுவடா. சாந்தி மனச மாத்தின அது பெருசு இல்ல, இவன் மனச மாத்தின பாரு, இதுதான் பெருசு. அறிவுதான் ஜெயிக்கணும் நிரூபிச்சுட்ட பாரு. இப்போ அறிவுதான் ஜெயிக்கும்னு யாரோ சொன்னாங்களே, யார் அது? ஐயோ யாருல யாருல பொய் சொல்லாதீங்க, இப்பதான் என் காதுல விழுந்துச்சு. யாரு? நான் தான் தம்பி, சாந்தோ சித்தி, சாந்தோ